தேகி காத்திருந்தாரோ மன்னருக்கு மனைவியாக வாழ்க்கப்பட்டு வைத்தீஸ்வரர் என்று பெயர் பெற்று யாதொரு குறையிலும் வாழ்ந்து வருகிறேன். இருந்தாலும் எனக்கு வரக்கூடிய எல்லா உரிமை உனக்கு இருக்குது. எந்த தவறு பண்ண சொல்லிட்டாடி தவறு செய்யல. நீ எந்த தவறு செய்யல. சத்தியமா 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 தவறு பண்ணல. உன் பொண்டாட்டி மேல ஆணியா? என் பொண்டாட்டி மேல ஆணியா? கூத்தியார் மேல ஆணியா? பொண்டாட்டி மேல ஆன மட்டும் டக்குன்னு சொல்ற, கூத்தியார் மேல சொல்ல மாட்டேன். யாரு போட்டோம்? யாருடா போட்டோம்? எங்க வீட்டுல இருக்கிறாங்க. கட்டின பொண்டாட்டி போயிட்டோம். டேய் தெரு பரகுரு இருக்கணும், உயிரோட நல்லா இருக்கணும். அதான் மூதேவி சொல்லிட்டாரு. எந்த தவறு நீ செய்யல பண்ணல. ஏண்டா நான் பழ உடைக்கு தோல் எனக்கு அடியே தவற பார்த்தேன் மாமா. மொத்த தோலை நான் சாப்பிட்டேன். நீ சாப்பிடுறா மொத்த பயத்தை நீங்க சாப்பிடுங்க. மனசாட்சி இல்லாம கேக்குறியாமா? போன வாரம் தக்கோல கூட்டுவாட்டுல இவ்வளவு பச்சை வேலை வாங்கி எவ்வளவு பெரிய பச்சை வேலை சொல்லு. இவ்வளவு பெரிய பச்சை வேலை வாங்கி சொல்லமா எவ்வளவு பெரிய பச்சை வேலை, எவ்வளவு பெரிய பச்சை வேலை வாங்கி அவ்வளவு பெருசா இருக்கணும். ஆமா பச்சை வேலை அவ்வளவு பெருசா இருக்குமாடா? சத்தியமா நான் வாங்கி கொடுத்தேன். வீட்டுக்கு ஏதாவது பழம் பூ மிச்சர் ஏதாவது வாங்கி போனா உனக்கு தெரியும். பொறுப்பாக்கி சந்தன கல்யாணம் வைக்கிற 2 பாயத்து ஒழிக்க வச்சு போறேன். அங்க போனா 6 ரூபாய் 15 ரூபாய் ஒரு பழம். ஆமா 30 ரூபாய் யாருக்கு பதில் வைக்கிறது? அதனால உள்ள சம்மா கூட எடுத்து பாரு, ஒழுங்கா எடுத்து போய் வீட்டுல வைக்கணும்டா. பேங்க்ல வச்சு மெரிச்சுட்டு மொத்த துணி கேட்டாங்களா? எப்போது அவைக்கு விறுவிறுப்பா சுறுசுறுப்பா எனக்கு இப்படி பாடிக்கிட்டு ஆடிக்கிட்டு ஒய்யாருமா என்னடா காரணம்? நடக்க கூடாத சம்பவம் நடந்து போச்சுமா. அப்படி என்னடா நடக்குது? பக்கத்தூர்ல எங்க அக்கா விட்டு பொண்ணுக்கு மயில் குத்தி காது வாங்குறாங்களா? குத்தி வாங்குறாங்களாமே. முடி எடுத்து காது குத்துவாங்க. காது குத்து முடி வாங்குறாங்களா? ஒரு காசு ஒரு மை வைக்கணும், வைக்க கூடாது. கண்டிப்பா வைக்கணும். கேட்டேன் யாருமே இல்லைன்னு. யாரு தருவாங்கடா? கம்பெனி முதலாளி தங்கமானவர். உனக்கு யாருடா தருவாங்க? வாங்கின கடத்தை கொடுக்காத பையன், திரும்பி தராத பையன். வாங்கணும் எப்ப செத்து போறாட்டு வேண்டியடா சாமி. வாங்கறதோட சரி, வாங்கறதோட சரி. அத ரெண்டாவது செத்து போணும். ரெண்டாவது ஏத்தியாங்க பார்க்க மாட்டேன். ஆமா அண்ணன் நம்பி கேட்டேன். ஆமா சாமி கேட்டேன். வரல எவனே இல்லன்னு தாங்க. அப்படி ஓனர் ஆண்ட போனே எங்கடா? பரமேஸ்வர மங்கலம் போனே. ஆமா அவர் ஆளே இல்ல. அவர் ஏறு ஓட்டி போயிட்டாராம். ஆமா ஏறு ஓட்டி மாடு மேய்க்கிறோம். என் ஓனர் சம்மாந்தாங்க. எம்மா ஓனருக்கு தெரியாத ஒரு 5000 கொடு. 5000 கொடு. ஆசால் வைக்க முடியல. யாருக்கு தெரியாத? ஓனருக்கு தெரியாத. ஓனருக்கு தெரியாத 5000 கொடு கேட்டேன். சொன்னா மாட்டாரு. அவர் கணக்கா எண்ணி வச்சு போய்க்கிறாருன்னு சொன்னாங்க. சரி எப்படியோ ஒண்ணு ஏதோ ஒண்ணு வித்து ஒரு 5000 கொடுத்தாங்க. நான் ஒரு 3000 வச்சிருந்தேன். அதிக சவரத்தை நேரா போனாக்கா எங்க தலைச்சுட்டு பொண்ணு மயில் வச்சா காது குத்து முடி வாங்குறாங்க பாரு. அந்த ஊர்ல பஸ் வசதி கிடையாது. 8000க்கு என்ன வாங்கினேன்? அதிக சவரம்
எப்போ வாங்கின? அது வாங்கி ஆகி போச்சு ஒரு 30 நாள் ஆகுதுமா. இன்னைக்கு என்ன வேலை தெரியுமாடா? சாவரத்து வேலை. நீ கேக்குறது நியாயம் தான். 15 ரூபாய் 15,000 18,000 இப்ப அதிக சாவரம். ஆமா நான் வாங்கினது எது? எப்போ? எவனோ ஒருத்தன் தண்ணி சாப்பிட்டு எத்து போய் வச்சுக்கலாம். ஆமா அவன் இப்பதான் மூட்டுன்னு வந்தான். எவ்வளவு பாகத்து மூட்டுன்னு வந்தேன்னு கேட்டேன். 4,500 நான் 8,000 கொடுக்குற குத்தரியாவான்னு கேட்டேன். உன்னை விட கேவலமானவனா இருப்பான்டா அவன். 4,000 அவனுக்கு எக்ஸ்ட்ரா வந்து ஒரு வாரம் வச்சிருந்து நம்ம குடிக்கலாம். ஆமா அவன் சொல்லிட்டு அந்த 8,000 வாங்கிக்கணும். வாங்கிக்கணும் நேரா போயினே இருந்தானு. நேராத்தான் போகணும். வளைஞ்சு வளைஞ்சு போக கூடாது. உனக்கு கண் பார்வை சரி கிடையாது. ஆமா என் கண் பார்வை சரி ஊருக்காக உனக்கு நேரா போய் 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 நேரத்தான் போகணும் நேரத்தான் போனேன் நேரத்தான் போனேன். நீ எப்படியாவது ஓரமா ஒதுங்கெல்லாம் போக முடியாது. அது வளைஞ்சு வளைஞ்சு போகுது ஓடு. ஐயமா அங்க போற ஊர்ல பஸ் வசதி கிடையாது கிடையாது. ஒரே ஒரு மினிமா பஸ் மட்டும் தானோ. மினி பஸ் மினி பஸ் என்ன பண்ண? நம்ம ஒண்டியா போக கூடாது. நம்ம பொண்டாட்டி கூட இட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ண? உன்னுடைய மனைவி வந்துதா? பொண்டாட்டி வந்தா? உன்னை நம்பி வந்துதா? பொண்டாட்டி உன்னை நம்பியடா? ஆமாமா நிச்சயமா சொல்றேன். என்னமா உன் பொண்டாட்டி உன்னை நம்பி வந்துதாடா? ஏதோ ஒண்ணு வந்து ஒரு அளவில் நடக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு மாமான்னு சொல்லி போன வாரம் சொன்னாங்க. சரக்குக்கு துட்டில எங்க நிக்க வச்சுட்டு போயிட்டாங்க. அந்த கதையோட வீட்டுக்கு தெரிஞ்சு கரெக்டா சொல்றாங்க. என்ன பண்ண? 6 கிலோமீட்டர் நடக்க முடியாது. நடக்க முடியாது. 1 மணி நேரத்துக்கு ஒரு முறை மினி பஸ் வரும். மினி பஸ் வரும் சொன்னாங்க. முன்னாடி அப்பதான் புது புடவை எடுத்து கொடுத்தேன். நீ எடுத்து கொடுத்த? நீ அடா புடவை எடுத்து கொடுத்த? சரி விடுடா, உன் கதை எனக்கு எதுக்கு? கடைக்கு போனேன். ஒரு புது புடவை எடுத்துட்டேன். பக்கத்துல ஒரு புடவை கீழே விழுந்துச்சு. அதையா நம்ம எடுத்து கடைக்காரங்க அள்ளி கொடுக்கறது? ஆமா அதை எடுத்து பேக்ல வச்சுட்டேன். புது புடவை எடுத்து பாரு. அதை எடுத்து போய் அங்க கொடுத்துட்டேன். அங்க அங்க எங்க தங்கச்சி வீட்டுக்கு பக்கத்துல சொல்லட்டா? சரி விடு. என்ன பண்ண? பூவெல்லாம் வாங்கி கொடுத்தேன். 8 முழம் பூ வாங்கி கொடுத்தேன் பொண்டாட்டி. 8 முழம் பூ பொண்டாட்டிக்கு. பொண்டாட்டி 8 முழம் 8 முழம் பூ வாங்கி தரக்காத. நேத்து கொட்டாவுல 2 முழம் எடுத்து வந்து சொல்லி காமிச்சாங்க. அது இல்லடா, நானும் மூடும். பூ பொண்டாட்டிக்கு 8 முழம் பூ வாங்கி கொடுத்தன்றியே. தலையில முடி இருக்குதா உன் பொண்டாட்டிக்கு? போன வாரம் வெள்ளிக்கிழமை தலை குடிச்சிட்டு ஏன் பொண்டாட்டி உன் மனைவி ஆடி மல்பா முடி ஆத்துறா. அம்மாமா எவ்வளவு பெருசுடா? ஆடி மல்பா முடி ஆத்துறா. ஆத்துற முடி முடி காது விட்டு கீ ஆகுங்க. அவசரப்படாத. தெருவில் நாத்தனா காரி மூஞ்சி தொப்பு போறாங்கன்னு சொல்லிட்டு மாடி மேல போய் மரம் ஆத்திங்கடா. பாத்துருவாங்கல்ல, கண்ணு வச்சிருவாங்க முடிக்கு. ஆத்திங்கடா பாரு. எனக்கு வாடி என்ன? என்னடா டே பொறம்போக்குன்னு கேட்டா. நல்ல மரியாதை தான் உனக்கு, அதெல்லாம் தராது. சரி போகட்டும். பூ வாங்கிட்டு போனேன். நேரா போனேன். 1 மணி நேரமா உட்காந்துக்கிற பஸ் வரல. இப்பதான் சொன்னேன் நேரா போனேன். எப்படி ஒண்ணு பானமா போய் பஸ் ஸ்டாண்ட் நின்னு பஸ் வந்தது பாரு. என்ன பண்ணா? என் பொண்டாட்டி நேரா முன்னா போய் அதுலயும் நேரா படியில காலை எடுத்து வச்சா பாரு. கொஞ்சம் வராசிக்கலாம் அவரை நினைக்காத. முன்னாடி படி மேல காலை வச்ச பாரு. 4 பேர் இறங்க நினைக்கிறாங்க, 4 பேர் ஏற நினைக்கிறாங்க. ஆமா நடுவுல மாட்டிட்டா. எப்படியோ தும்பிட்டு கிம்பிட்டு ஜனம் கூட்டம் அதிகமாகுது. நேரா போய் சீட் உட்காந்துக்கு சீட்ல போக முடியாது. சைட்ல தான் சீட். வேற பஸ்ல ஏறி சீட்ல உட்காந்து சொல்லி போனாக்கா சீட்டா கிடைக்கல. நடு சந்தில போய் நின்ட்டேன் நானு. தள்ளின்னு போய் டிரைவர் பக்கம் நேரம் நின்ட்டாமா. வண்டி குழி பண்ணல அதிகம், ரோடு சரி கிடையாது. வண்டி டொடாக் புடாக் டொடாக் புடாக்னு ஆத்து. டிரைவர் ஓட்டி மாறாரு பாரு. ஏன் முன்னாடி அப்ப போய் டிரைவர் மேல வேறா ஏமா வண்டி நிறுத்திட்டாரு. இனிமே என் மேல வந்து நீ விழுந்தாக்கா வண்டி ஓட்ட முடியாது. மேல தொங்குது, அதை புடியுமான்னு சொன்னாரு. என் பொண்டாட்டி என்ன பண்ணா? ஒரு கை இப்படி பிடிச்சிருந்தா பரவாயில்ல, 2 கை இப்படி தூக்கி பிடிச்சா பாரு. இந்த ஜாக்கெட் 40 பிட்டு வாங்கி கொடுத்து பயந்து வாங்கி கொடுத்து பாரு. இது நேரம் மேல போயிடுச்சு. ஓட்டி போகிறாரு பாரு. அவரு எதுல ஒரு கண்ணாடிக்குது. அந்த கண்ணாடில இந்த கண்ணாடி பாத்துட்டாரு. அவருக்கு ஸ்டேரிங் பிடிக்க மன வரலமா? வரல. பழைய காலத்து ஆரம்பிக்குது பாரு. அத அம்மிக்கு இதை பாத்துக்கினே அம்மிக்கு
எத்துமே குடிமத்தில் டோஸ் கொடுத்தாரு வண்டி பெருகாமை போச்சு ஆளுகளை இட்டு போய் மெக்கானிக் செல்ல சேர்த்துட்டு பஸ் எத்துமே ஹாஸ்பிட்டல் சேர்த்து வர கொஞ்சம் நேரமாயி போச்சு நான் அதிகா சவரம் எத்துமே மொழி வைக்கல புளி மரத்துல விட்டா முதல்ல நீ சாவாது போயிட்டா தெரியாம தாங்க சொன்ன கோச்சிக்க மாட்டேன் சொல்லுடா நான் தான் ஒரு புறம்போக்கு சொல்றேன்னு வச்சுக்க ஆமா நீ ஒரு மென்டலை கேட்டு என்னடா செய்து கம்பெனில வச்சுக்கிறது மென்டலா தான் இருக்கணும் எத்தனை நாள் வச்சுங்கிறேன் நீங்களே நல்லா கேட்டுங்க நான் வச்சுங்கிறனா இல்லையான்னு சொன்னாங்களா இல்லையா நான் வரலமா நீ வயசாகி போச்சு கேள்வி நீ வந்து வெகு நேரம் ஆகிவிட்டது தளபதி அறை காணவில்லை சிறப்பாக வாழ்ந்திருக்க வேண்டும் என்று நீடோடி வாய்டா என்ன நினைத்த காரணம் விஷயம் உனக்கு தெரியும் என்னுடைய கணவர் நின்று நாட்கள் பிறகு என்னுடைய மகளும் இறந்து விட்டார் மகளுக்கு 2 பிள்ளைகள் பிறந்து விட்டது இந்த நாட்டையும் நாட்டு மக்களையும் பாதுகாக்க ஆள் இல்லை அன்று முதல் இன்று வரை இந்நாட்டையும் நாட்டு மக்களையும் பாதுகாப்பது என்னுடைய பேத்திகளை வளர்த்து ஆளாக்குவது பெரிய வேலையாக அப்படி இருக்கும்போது இந்த நல்ல நேரத்திலே என்னுடைய பேத்தி சந்திக்க வேண்டும் எங்க நாட்டு மன்னன் மாண்டை விட்டான் சாக வேண்டும் நாட்டை ஆள வேண்டும் திட்டம் தீட்டிருக்கிறேன் இருந்தாலும் இன்னும் சாகவில்லை என் போத்திரவன் போதுகிறார் என்னிடம் இருந்தாலும் மகரணி கட்டில் உடன் சென்று 2 பேத்திகளை அடுத்து வர வேண்டும் அதன் பிறகு என்ன நடக்குது பார்க்கலாம் என்னோட